عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد. நீண்ட உரைக்கான நேரமும் இல்லை. நிறைய உலமா பெருமக்கள் பேச இருக்கிறார்கள். மிகவும் முபாரக்கான மஜ்லிஸ். இந்த மதரசாவை 2017 ஜூன் 15 ஆரம்பித்த பொழுது இந்த மதரசாவில் மீசானை ஓதி கொடுத்து ஆரம்பித்து வைத்த தங்கள் உஸ்தாத் அவர்கள் இங்கு இருக்கிறார்கள். எனக்கு மீசான் ஓதி மீசான் முதல் பைலாவி வரை கிதாபுகள் ஓதி தந்த கண்ணியத்திற்குரிய ஷேகுனா உஸ்மான் சக்காஃபி உஸ்தாத் அவர்களும் இந்த மஜ்லிஸில் இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அஸ்ஸையீத் குஷாலி மௌலானா தங்கள் பெருந்தகை அவர்கள்தான் நமது மதரசாவில் தரிசை ஆரம்பித்து வைத்தார்கள். அவர்களும் இந்த மஜ்லிஸிலே பட்டமளிப்பு விழாவிலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். முபாரக்கான இந்த மஜ்லிஸில் மாணவர்களிடத்தில் கேட்டுக்கொள்ளக்கூடிய விஷயம் ஒன்று மட்டும்தான். இதா லஹரல் பித்அத்து வஸகத்தல் ஆலிமு ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸி அஜ்மஈன். பித்அத்துகள் மேலோங்கி ஹக்கை தெரிந்த உலமாக்கள் மௌனமாக இருந்தால், சூழ்நிலைக்கு அடிமைப்பட்டு சத்தியத்தை உறக்க சொல்லாமல் இருந்தால், அவர்கள் மீது அல்லாஹுடைய லஅனத்தும் மலாயிக்கத்துடைய லஅனத்தும் அனைத்து மனிதர்களுடைய லஅனத்தும் இருக்கும் என்பது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கூற்று. ஹக்கை மூடியோ மறைத்தோ சொல்ல வேண்டிய தேவையில்லை. லா யஸாலு தாயிஃபத்து மின் உம்மத்தி லாஹிரீன அலல் ஹக். எனது உம்மத்தில் ஒரு கூட்டம் கியாமத்து நாள் வரை ஹக்கை வெளிப்படையாக உறக்க சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்கள். லா யதுர்ருஹும் மன் ஹாலஃபஹும். அவர்களுக்கு யார் எந்த தடைகள் போட்டாலும் அவர்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்திவிட முடியாது என்பது அஸ்ஸாதிகுல் மஸ்தூக் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்த வழிமுறை. எனவே அந்த அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்தில் உறுதியாக நிற்பது மாத்திரமல்ல, அதை உறக்க சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அதில் எந்தவித பாரபட்சமோ சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்றக்கூடிய நிலையோ ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதை அறிவுறுத்துவதுடன், இந்த நாடு சகோதரத்துவம் நிலைத்து நிற்கக்கூடிய நாடு. பல சமுதாய மக்கள் ஒருங்கிணைந்து வாழக்கூடிய பாரத மண். இந்த மண்ணில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய எந்த செயலும் இந்த சமூகத்தில் ஏற்பட்டு விடாமல் சுமூகமான சூழலை இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு வாழவும் அதை போதிக்கவும் செய்யக்கூடிய உலமாக்களாக இருக்க வேண்டும். அல்லாஹு தௌஃபீக்கை தருவானா என்று துஆ செய்து, அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா பட்டம் பெறக்கூடிய மாணவர்களுக்கு அவர்களையும் நம்மையும் முஹ்ரவியான முத்தஅல்லிம்களாக உலமாக்களாக அல்லாஹு ஆக்குவானா என்று துஆ செய்து, எனக்கு மீசான் ஓதி தந்து பைலாவி வரை எல்லா கிதாபுகளும் அவர்கள் ஒரே ஒரு உஸ்தாதிடம் தான் நான் முதலில் ஓதினேன். அத்தகைய கண்ணியத்திற்குரிய ஷேகுனா உஸ்மான் சக்காஃபி உஸ்தாத் அவர்கள் ஒரு சில வார்த்தைகள் நமக்கு முன்னால் கூறுவார்கள். கண்ணியத்தோடு அவர்களை அழைக்கிறேன்.